மறைந்த எம்ஜிஆர் பாராட்டப்பட்ட செங்கோட்டையன், ஜெயலலிதா அம்மையாரால் புகழப்பட்ட செங்கோட்டையன் இன்று எடப்பாடியால் எட்டி உதைக்கப்பட்டது காரணம் என்ன? எடப்பாடி போடுகின்ற மாஸ்டர் பிளான் எல்லாமே அவருக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பிளானிங் தான். சின்னம்மா கட்சிக்குள் வந்துவிட்டால் தன் பதவி காலங்கள் முடிந்துவிடும், தன் ஆட்சி காலங்கள் ஒதுங்கிவிடும், தன்னை எப்படியாவது இந்த நாற்காலியை விட்டு காலி செய்துவார் என்ற பயம் அவருக்கு அதிகம். ஓபிஎஸ்ஐ ஒதுக்குவது காரணமாக தான் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும், தனக்கு மட்டுமே அதிமுக அடிமையாக இருக்க வேண்டும். அதற்காக நாட்டாமைகள் மோடியிடம் அமித்ஷாவிடம் கைகட்டி இத்தனை ஆண்டு காலமாக மையமாக மண்டியிட்ட எடப்பாடிக்கு இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். இந்த சூழ்ச்சியில் பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக போடப்பட்ட மாற்று பிளான் தெரியாமையே எடப்பாடி கொக்கரிச்சு கொண்டிருக்கின்றார். இது பின்புலமாக இருக்கின்றவர் அண்ணாமலை என்பது உணர வேண்டும். செங்கோட்டையனை தன்னுடைய பதவியிலிருந்து விலகினால் மட்டும்தான் புதிய அதிமுக கட்சியை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்டால்தான் ஓபிஎஸ்ஓ, சின்னம்மாவோ, டிடி தினகரனோ மற்ற குழுக்களை ஒன்றிணைக்க முடியும். இதில் பாமக பெருவாரியான இடத்தை பிடிப்பதற்கும், விஜய் பெருவாரான இடத்தை பிடிப்பதற்கும், சீமான் பெருவாரான இடத்தில் இருப்பதற்காக அறிகுறிகள் தெரிகின்றது. இவை ஒட்டுமொத்த பிளான் அதிமுகவா இல்லை எடப்பாடிக்கா என்று தெரியாமல் எடப்பாடி ஆணவத்தில் ஆடுகின்றாரா, அகம்பாவத்தில் ஆடுகிறாரா என்பது புரியவில்லை. எடப்பாடி செங்கோட்டையனோட கைகோர்த்து வாழ்ந்தால் மட்டும் இந்த பதவி காலம் நீடிக்கும் என்பது தெரியாமல் செங்கோட்டையனை தூக்கி எறிந்துவிட்டால் தனக்கு யாரும் நிகரில்லை என்று போராடுகின்றார். ஆட்டத்தை ஆரம்பித்தது மத்திய அரசாங்கம், ஆடப்போகிறது தமிழ்நாடு. இது எல்லா ஒட்டுமொத்த பிளானும் திமுக வெற்றியடைய செய்வதற்காக மாஸ்டர் பிளானாகவே தீட்டப்படுகின்றார். திமுக பொறுத்தவரை மக்கள் மனதில் பலவிதமான நீங்காத துன்பத்தையும் துயரத்தையும் வடிகட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் இந்த கடன் என்ற பிரச்சனையில் மாட்டித்திருக்கின்ற மக்களுக்கு போலீஸ் காட்டுகின்ற பாரபட்சமான வேதனைகள் ஒரு பக்கம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட தவறுகள் செய்கின்ற திமுக மக்கள் மனசில் மறுபடியும் இந்த ஆண்டு ஆட்சியை பிடிக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தில்லை என்பதை உணர வேண்டும். விவிதமான பிரச்சனைகள் சொல்லுகின்ற போது எதற்கு விஜய் எப்போதும் ஒரு வார்த்தையை கொக்கரித்து கொண்டிருக்கின்றார்? திமுகவா இல்லை வெற்றி கழக கட்சியா என்பதுதான் இங்கு போட்டி.